இந்த மர்டர் ஃபார் கெயின், ஆதாய கொலைன்னு சொல்றாங்கல்ல, அது மட்டும் யாரு பண்ணாலும் அந்த வழக்கு தண்டனை தான் ஆகுது. மேண்டேட்டரியாவே. ஏன்னா திருடுவது வேறு, கொலை செய்வது வேறு. கொலை செஞ்சு திருடுறீங்கன்னா உங்களுக்கு ஈவ இருக்குமே இங்க கிடையாதுன்னு அர்த்தம். அது கொலை செஞ்சு திருடி ரேப் பண்ணிதான் வச்சுக்க, செத்த ஆகலாம், லைஃபே முடிஞ்சது. இப்ப எந்த அப்பீல் போனாலும் விடுதலை ஆக முடியாது. மர்டர் ஃபார் கெயினை ஈவன் சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்டர்டைன் பண்றது கிடையாது. வழக்குகளே நம்ம எடுக்கிறது கிடையாது ஒரு விஷயம். பட் சுப்ரீம் கோர்ட்டே அதை என்டர்டைன் பண்றது கிடையாது. இவங்க கொலை பண்ண திருடுறாங்களா, திருடிட்டு கொலை பண்றாங்களா சார்? எல்லாம் ஒண்ணு தானே, கோயின்சிடென்ட் தானே, ரெண்டுமே நடந்தது தானே. அட்டைக்கு கொலை பண்ணிட்டு தான் திருடுறாங்க. அது திருடிட்டு போய் தொலைஞ்சிருக்கலாமே, இவ்வளவு பெரிய அஃபென்ஸ் இல்லையே. கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம நடந்து போகுது இந்த பொண்ணு சத்யா. அவ கொஞ்சம் கூட மனசுல ஆக்சிலேஷனே இல்லை. அந்த அளவுக்கு மனசு இறுக்கமான வேலை. நீங்க செய்த வேலை எல்லாம் போச்சா, சுற்ற காலம் பூரா ஜெயில கழிக்க வேண்டியதான். இன்னொரு வெளியில வர முடியாது.